ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ எத்தனையோ பேருக்கு நல்லது நினைத்த காரணத்தாலும் எல்லா உயிர்களுக்கும் நல்லதையே செய்த காரணத்தாலும் இப்போது புண்ணியத்தை பெற்றிருக்கிறாய். அதனால் தானே இந்த பதிவு உன் கண்களில் பட்டுள்ளது. கோடி கோடியாய் கொடுத்தாலும் நான் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக ஆசீர்வாதத்தையோ வரத்தையோ கொடுத்து விடமாட்டேன். அவர்களின் முழு வாழ்க்கையும் உற்றுப்பாக கவனித்து பார்த்த பிறகுதான் அவர்களுக்கான நல்லது செய்ய ஓடி வருவேன். அப்படிதான் என் அன்பு பிள்ளையாகிய உன்னையே நான் பார்த்து கொண்டிருந்ததாலும் என் கருணை பார்வையும் அருள் பார்வையும் உன் மீது பட்டுவிட்டதாலும் இப்போது கோடி கோடியாய் நீ செல்வத்தை பெற்று அனுபவித்து வாழப்போகிறாய். உனக்கான வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தை இப்போது முழுவதுமாக பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உன் வாழ்வில் நீ எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன் ஆசைகளையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். எதையும் கேட்காமலும் எதிர்பார்க்காமலும் கொடுத்து கொண்டே இருந்தால்தான் அது உதவிக்கும் அன்பிற்குமான மரியாதையாக இருக்கும். யாரும் வந்து கேட்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு தேவையிருந்தால் உடனே உதவி செய்துவிடு. அதன் மூலமாக அவர்களுக்கும் நல்லது நடக்கும், உன் வாழ்விலும் நன்மைகள் வந்து சேரும். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடமுள்ள பணிவின் காரணமாக உன்னை நான் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்த்தியே தீர்வேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களையும் நீ அனுபவிக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். இது உன் வாழ்வில் நிரந்தரமாக நிலைக்காது என் செல்லமே. உனக்கு தீய விஷயங்களையும் கெட்டதையும் நினைப்பவர்களையும் அப்படி அவர்கள் செய்த கெட்ட விஷயத்தையும் உன் வாழ்விலிருந்து நான் விலக்கி வைப்பேன். எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் இருந்தாலே போதும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை தீர்வாக இருக்கும் விஷயத்தை நான் உனக்கு காட்டி விடுவேன். சிந்தித்து செயல்படு. எந்த பிரச்சனையும் எந்த துன்பமும் உன் வாழ்வில் அண்டாத அளவிற்கு உனக்காக வழித்துணையாய் நான் இருப்பேன். உனக்குள் இருக்கக்கூடிய பயம்தான் உன்னை கொள்கிறது என்பதை ஏன் இன்னும் நீ புரிந்து கொள்ளவில்லை? உனக்குள் இருக்கக்கூடிய துணிவும் தைரியமும் நிச்சயமாய் உன்னை வாழ வைக்கும். எல்லாமே உனக்குள் இருக்கிறது. தைரியமும் துணிவும் ஆற்றலும் எல்லாமே உனக்குள் இருக்கும்போது நீ ஏன் கண்டதையும் நினைத்து கவலைப்படுகிறாய்? நீ செய்யக்கூடிய செயலை பற்றி உன் மனம் என்ன சொல்லுகிறது என்பதை முதலில் கேட்டுக்கொள். அதற்கு பிறகு முடிவெடுக்கலாம். ஏனெனில் இது உன் வாழ்க்கை அல்லவா? நடக்க இருப்பதை இதுதான் என்று சரியாக சொல்லவும் முடியாது, நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது. அதனால் இப்போது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் நன்மைக்கு என நினைத்துக்கொள். உன் வருங்காலம் நிச்சயம் இனிமையானதாக இருக்கும்படி நான் செய்வேன். உன்னை ஒருவர் மிகவும் மரியாதையோடு நடத்துகிறார் என்றால் அதைவிட அதிகமாக நீ அவருக்கு மரியாதையை கொடுக்க கற்றுக்கொள். மதிப்பும் மரியாதையும் நீ எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு செலுத்துகிறாயோ அதை காட்டிலும் பல மடங்கு உன்னிடம் வந்து சேரும். உன்னை ஒருவர் மிகவும் மரியாதையோடு நடத்தினால் அதைவிட அதிகமாக நீ அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என நான் ஆசைப்படுவேன். ஏனெனில் அதுதானே சரியான நியதியாக இருக்கும். ஒழுக்கம் சிறந்ததாக இருந்தால் உனது வாழ்க்கையும் மிகச் சிறப்பானதாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு ஒழுக்கத்தோடும் பொறுமையோடும் உன் வாழ்க்கையை வாழப்பார். நான் உனக்கு கொடுத்த வேதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை சோதிப்பதற்காக மட்டுமல்ல, உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பல உண்மைகளை உனக்கு உணர்த்துவதற்காக தான் உன்னை தேடி வந்தேன். அன்பாய் இருந்தாலும் சரி அல்லது கடனோ மரியாதையோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை எவ்வாறு நீ பெற்றுக்கொண்டாயோ அதை போலவே அவர்கள் கேட்கும் முன்பாகவே திருப்பி கொடுத்துவிடு. நிச்சயம் உன் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். உன் வாழ்வில் எந்த விஷயம் நடந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்து கொள்ள முயற்சி செய். அமைதியை விட நல்ல ஆயுதமும் இல்லை, அதை விட சிறந்த ஆறுதலும் உனக்கு இருக்க முடியாது. எப்போதுமே உனக்குள் ஒரு சூரியன் சுடர்விட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது. எப்படியாவது வாழ்வில் ஜெயித்து காட்டிவிட வேண்டும், முன்னேறிவிட வேண்டும் என முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் உனக்கு யாராவது உதவி செய்துவிட மாட்டார்களா என மற்றவர்களை நோக்கியும் உனது எதிர்பார்ப்பு இருக்கிறதல்லவா? அதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு உனக்காக முழு அளவில் உதவி செய்ய உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்துகொள். என்னை நோக்கி ஓடிவா என் செல்லமே. கோடி கோடியாய் கொடுத்தாலும் கிடைக்காத வரத்தை உனக்காக உன் தாய் நான் கொடுப்பேன். எப்போதும் உனக்குள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அடைவதற்கான தேடல் இருந்து கொண்டே இருக்கட்டும். ஏனெனில் நீ அப்படி யோசிக்கக்கூடிய அந்த தேடல்தான் உன்னை எங்கேயும் தேங்கி நிற்க விடாமல் முன்னேற வைத்து கொண்டே இருக்கும். உன்னை விரும்பக்கூடிய நல்ல மனிதர்களுக்காக நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். உன்னை விரும்பாமல் விட்டுவிட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்படாதே என் செல்லமே. வாரி இறைத்த பின் எதையும் அவ்வளவு சுலபமாக அள்ளிவிட முடியாது. அது சொற்களாக இருந்தாலும் சரி, முட்களாக இருந்தாலும் சரி. அப்படி உன் வாழ்வில் நீ எந்த தவறான வார்த்தைகளையும் பேசிவிடாத அளவிற்கு உனக்கு கவசமாய் நான் இருந்து கொண்டும் உன்னை கண்காணித்து கொண்டும் தான் இருக்கிறேன்.
ஒருபோதும் நீ சொன்னதுதான் நியாயம் என்பதை எல்லாருக்கும் உணர்த்துவதற்காக யார் மனமும் காயப்படும்படி நீ பேசிவிடக்கூடாது. நீயாகவே இருந்து பாரு என் செல்லமே. எவ்வளவு இன்னல்கள், எத்தனை துன்பங்கள், எவ்வளவு வெறுப்புகள், எத்தனை குழப்பங்கள் உனக்கு வருவது என்பதை நீ புரிந்து கொள்வாய். அதை சுலபமாக கடந்து செல்வதற்கான வழியையும் உன் வராகியம்மா நான் காட்டுகிறேன். இப்போது நீ உன் வாழ்வில் எடுக்கக்கூடிய சிறிய முடிவென்பது உனது வாழ்க்கையே மாற்றும் என்பதை மறவாதே. உன்மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்து உனக்கு வரத்தை கொடுத்தாலும் பயனில்லை அல்லவா? முதலில் உன்னை நீ நம்பு. தன்னம்பிக்கையோடு நீ எல்லா விஷயங்களையும் செய்யும் போது நீ செய்யக்கூடிய செயல்கள் நிச்சயம் வெற்றியைத்தான் கொடுக்கும். சூழ்நிலைகள் மட்டுமே வெற்றியை தீர்மானித்து விடாது என் செல்லமே. நீ அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும் நீ எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டங்களும் எல்லாமே சேர்ந்துதான் உன் வெற்றியை தீர்மானிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு செய்யக்கூடிய செயல்களை சிறப்பாக செய்ய ஆரம்பி. தன்னைத்தானே அறியாத மனிதன் பிறர் தன்னை அறிய வேண்டும் என மனதிற்குள் ஆசை கொள்கிறான். முதலில் உங்களை நீங்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்புறமாக மற்றவர்களை பற்றி யோசிக்கலாம். எந்த காரணத்துக்காகவும் உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகக்கூடிய சூழ்நிலை வந்தால் அப்படி இருக்காது என் செல்லமே. அப்புறம் நீ அடிமையாக மாறிவிடுவாய். நினைவில் வைத்துக்கொள், எந்த காரணத்துக்காகவும் நீ உன்னுடைய தன்மானத்தை இழந்துவிடவே கூடாது. அதுதான் முதலில் உனக்கு கிடைத்த பொக்கிஷம். நீ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களில் முக்கியமான ஒன்று என தெரியுமா? உனக்கான நேரம் வரும் வரை மற்றவர்கள் தரக்கூடிய வலியையும் வேதனையையும் அனுபவித்து கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்பது. அப்படி பொறுமையோடு நீ செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக உனக்கான எல்லா விஷயங்களும் சிறப்பாய் நடக்கும்படி நான் செய்வேன். நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நீ உறுதியுடன் இருந்தாலே பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாக மாறிவிடும் என் செல்லமே. எனக்கு எந்த கவலையும் இல்லை, என் வாழ்வில் எந்த கஷ்டமும் இல்லை என நீ அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தாலே எல்லா விஷயங்களும் சரியாகும். துன்பங்களும் தடைகளும் அனைத்துமே உன்னை வீழ்த்துவதற்கான ஆயுதம் கிடையாது. அது உன்னை பக்குவப்படுத்தி செதுக்கக்கூடிய ஒளிதான் என்பதை உணர்ந்து கொள். உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருபோதும் அவர்களை பழிவாங்க யோசிக்காதே என் செல்லமே. அதை காலத்தின் கையில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. அமைதியாக நீ இருந்தாலே காலம் அதற்கான வேலையை சரியாக செய்யும். காலம் போல கெட்டது செய்தவர்களை கொடூரமாக பழிவாங்க இங்கு யாராலும் முடியாது. உன்னுடைய பலவீனம் அன்பாகத்தானே இருக்கிறது. பரவாயில்லை, உண்மையான அன்போடு இருக்கும் உன்னை யாரும் ஏமாற்றும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நீ உன்மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ, என் மீது எந்த அளவிற்கு பக்தியோடும் பாசத்தோடும் இருக்கிறாயோ அந்த அளவிற்கும் அதிகமாகவே உனக்கான நன்மைகளை நான் செய்து கொடுப்பேன். நீ துணியாத வரையிலும் தான் வாழ்க்கை உன்னை பயம் காட்டிக்கொண்டே இருக்கும். என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என துணிந்து வந்துவிட்டால் வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி ஒதுங்கி போகும் என் செல்லமே. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மற்றவர்களால் ஆறுதல் தர முடியும் என நினைக்காதே. அதற்கான தீர்வு மொத்தத்தையும் உனக்குள் தான் நான் கொடுத்து வைத்திருக்கிறேன். உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து உன்னால் சமாளித்து சாதுரியமாக உன் வாழ்க்கையை நிச்சயமாக வாழத்தான் முடியும். கவலைப்படாதே. மனம் மாறியவர்களிடமிருந்து வார்த்தைகளும் மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. நல்லது நடக்கும்.